வேதா, யோசிக்காத, பத்திரத்தை வாங்கிக்க. மாமா, ஆ? என்னம்மா? எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் நீங்க. என்னம்மா வேணும் சொல்லு. அந்த 50 லட்சத்துல எனக்கு ஒரு 20 லட்சம் வேணும். ஏய், உனக்கு எதுக்கு 20 லட்சம் ரூபா? என்ன விளையாடுறியா? சுந்தர், நீ பேசாம இரு. இல்லப்பா, இவளுக்கு எதுக்குப்பா அவ்வளவு பணம்? நீ பேசாம இரு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. சொல்லுமா, உனக்கு என்னம்மா பண பிரச்சனை? இல்ல மாமா, அந்த பணத்தை வச்சு நானும் சின்னதா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன். என்னது, தொழில் தொடங்க போறியா? இருக்கிற நிலைமை தெரியாம லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. சுந்தர், நீ சொல்லுமா. இல்ல மாமா, வேதவல்லி சொந்தமா தொழில் தொடங்கிட்டா. நாகராஜ் தம்பியும் அவளை நல்லா மதிக்கிறாரு. அதே மாதிரி நானும் ஒரு தொழில் தொடங்கினா என் புருஷனும் என்ன மதிச்சு என்னையும் ஒரு ஆளா பாப்பாருல. அதுக்குதான் மாமா சொல்றேன். நானும் பொட்டிக் மாதிரி ஏதாவது சின்னதா ஒரு தொழில் தொடங்குறேன். தொழில் தொடங்குற மூச்சிய பாரு. ஏன் அப்படி எல்லாம் பேசுற? அவ ஏதோ மனசுல இருக்கிற ஆசையை சொல்றா, நீ பேசாம இரு. இல்லப்பா, நம்ம எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், இவன் என்ன பேசுறா பாருங்கப்பா. சுந்தர், அவ ஏதோ மனசுல தோணுது பேசிட்டு இருக்காடா, நீ கொஞ்சம் பேசாம இரு. இது பாருமா, நீ சொல்றது எனக்கு புரியுது. அதை விட முக்கியமான பிரச்சனை, முதல்ல இதை தீர்த்துட்டு அப்புறம் நீ சொல்றதுக்குள்ள ஏற்பாடு பண்ணலாம், சரியா? நாகராஜா, வாங்கிக்கடா. இல்லப்பா, வேணாம். அப்பா சொல்றேன் இல்லடா, வாங்கிக்க. குடிடா, வாங்கிக்க சொல்றேன்ல. வேண்டாம். வாங்காதீங்க. ஏமா வேண்டாங்கிற? இல்ல மாமா, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? என்னம்மா, உதவி பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இல்ல மாமா, நான் அதுக்கு சொல்லல. இந்த வீட்டை வாங்கினது உங்களோட சொந்த சம்பாத்தியத்துல. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் மாமா. அப்படி ஒரு சம்பாத்தியத்தை எங்க சுயநலத்துக்காக வைக்கிறது எனக்கு நல்லதா படல. என்னம்மா பேசிட்டு இருக்கிற? அம்மா, இதெல்லாம் நான் சம்பாதிச்சது யாருக்காகமா? உங்களுக்காக தானே. உங்களுக்காக ஒரு பிரச்சனைக்கு உதவலைன்னா இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி இல்ல மாமா, இது எங்களோட பிரச்சனை. இத நாங்க தான் பார்க்கணும். இப்படி வீட்டுல பணத்தை வாங்கி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம்னா அப்புறம் இருக்கிற போராட்ட குணமே போயிடும். என்ன நஷ்டம் வந்தாலும் நமக்கு தான் உதவி பண்றதுக்கு ஆள் இருக்கேன்னு அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் வந்துரும். அப்புறம் அது எதுக்குமே யூஸ் இல்ல மாமா. அதனாலதான் சொல்றேன். இந்த ஈவென்ட் பண்றதோட நம்ம நிறுத்திட போறது இல்ல. இதுக்கு மேல நிறைய ஆர்டர் எடுத்து நம்ம பண்ணதான் போறோம். அப்படி ஒவ்வொரு ஆர்டர்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா மாமா? இந்த பிரச்சனைய நானே பார்த்து சால்வ் பண்ணாதான் பிரச்சனையை தீர்க்கணுங்கிற மனப்பான்மையும் எல்லாத்தையும் நாமளே பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கையும் வரும். சில பேரு இந்த ஈவென்ட்டே கிடைக்காது, எடுத்து பண்ண முடியாது, அனுபவம் இல்லாத வேலைன்னா சொன்னாங்க. கல்யாணம் நின்னுடுச்சுங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனா நாங்க எடுத்து பண்ணோமா இல்லையா? அதே மாதிரி இந்த பிரச்சனையும் சரி பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த பத்திரம்லாம் எனக்கு வேண்டாம் மாமா. என்ன வேதவலி சொல்றீங்க? அப்பா தான் இவ்வளவு சொல்றாருல, வாங்கிக்கோங்களேன். இல்ல சுந்தர், இத நானே பாத்துக்கிறேன். என்னங்க பாத்துப்பீங்க? இல்ல என்ன பாத்துப்பீங்க புரியல எனக்கு. அதான் இந்த செக் இந்த முன்தேதிலாம் எழுதி கொடுத்துருக்கீங்களே, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 10 நாள் இன்னத்த பண்ண முடியும் நம்மளால? ஏங்க ஏன் 10 நாள்னு அவ்வளவு கஷ்டமா சொல்றீங்க? எவ்வளவு பிரச்சனையை சரி பண்ணிருக்கோம். இத நான் சரி பண்ணுவேன். அதுக்காக இன்னும் 10 நாள் இருக்கு. அந்த 10 நாள் எனக்கு போதும். சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. சரி, அப்பா அப்பா கொடுக்குறது வாங்கிப்போம். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், அப்புறம் நாம தான் மாட்டிப்போம். இத பாருங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்க அமைதியா இருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா.
உங்க பேச்சை மீறி நாங்க எதுவுமே பண்ணதில்ல. இதுல மட்டும் எங்களை தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க. பணம் தர வேண்டிய ஆளுங்க கிட்ட 10 நாள் டைம் கேட்டிருக்கேன். அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணி பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிடுவேன் மாமா. ஒருவேளை இந்த 10 நாள்ல என்னால எதுவுமே பண்ண முடியலனா அப்ப நானே வந்து உங்ககிட்ட உதவி கேக்குறேன். இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா, என்ன மன்னிச்சிருங்க. விளங்கிடும். வணக்கம் பாஸ். ஏய் வாயா, நல்லா இருக்கியா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பாஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாஸ். அப்புறம் போன வேலை எப்படி இருந்துச்சு? சூப்பர் பாஸ். உன் மேல யாருக்கும் சந்தேகம் வரலையே? என்ன பாஸ், என்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கீங்க, சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கோனா? ஏய் அதுக்கு தான்டா உன்னை வச்சிருக்கேன். நீ கூட அடிக்கடி கேப்பிய, என்ன பாஸ் நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பத்தி என்னையே தப்பா பேசுன்னு சொல்றீங்கன்னு சொல்றியே, இப்ப புரியுதா நான் ஏன் சொன்னேன்னு? ரொம்ப நல்லாவே புரியுது பாஸ். ஆமாண்டா, முட்டா பயலுங்கடா அவனுங்க. உன்னை அவங்களால கண்டே பிடிக்க முடியலடா. உன்னை அவங்க ஆள் மாதிரியே சேர்த்துக்கிட்டாங்க. ஆமா பாஸ். எல்லா விஷயத்தையும் பெரிய புத்திசாலி மாதிரியே பண்றது. உன்னை என் ஆளுன்னு கண்டுபிடிக்க முடியல பாரு. ஆமா பாஸ். அங்க நிக்கிற நீ. சரி, நம்ம போட்ட பிளான் என்னடா ஆச்சு? எல்லாம் சக்சஸ் பாஸ். சூப்பரா. பரவாயில்ல, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்ட. சூப்பர்யா, இப்படிதான் இருக்கணும். சூப்பர்யா, இந்தா வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். என்ஜாய் என்ஜாய். சரி, அப்புறம் வேதா கிட்ட செக் வாங்கினவங்கள வர சொன்னேனே, எங்க அவங்க? பாஸ் அவங்க வெளியே தான் இருக்காங்க பாஸ். கூப்பிடுவாங்களே கூப்பிடுவாங்களே, உடனே போய் பேசுவோம். வந்துடுறேன். கூப்பிடு கூப்பிடு. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்களை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. அவங்கள நம்பி வேலைக்கு போனீங்க, இப்போ அந்த பணம் வருமோ வராதோன்னு பயந்து தவிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லுங்க? அதுக்கு தான் எங்களை மாதிரி நல்ல ஈவென்ட் கம்பெனிக்கு மட்டும் வேலை செய்யணும். அப்போதான் நீங்க உழைச்ச பணம் உங்க கைக்கு வந்து சேரும். இல்லைன்னா இப்படிதான். இன்னும் 10 நாள்ல பணம் வந்துடும் சொல்றாங்க சார். ஆஹா, இன்னுமே அவங்க சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி, அவ்வளவுதான். என்ன சார் சொல்றீங்க? அட ஆமாயா, செக்கு கொடுத்து உங்களை நல்லா ஏமாத்திருக்கான். இப்ப என்ன சார் பண்றது? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அந்த பொம்பளை கொடுத்த செக்கை அதுல போட்டிருக்க டேட்ல பேங்க்ல போட்டு பவுன்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க, அப்படியே போலீஸ் செக் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேயா. சார், அந்த செக்ல போட்ட தேதிக்குள்ள பணம் அக்கௌண்ட்ல வச்சிருந்தாங்கன்னா செக் பவுன்ஸ் ஆகாதே சார். அவங்களால பணத்தை இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியாதியா. அப்படியே ரெடி பண்ண முயற்சி பண்ணாலும் நான் ரெடி பண்ண விட மாட்டேன். அதனால அக்கௌண்ட்ல பணம் இல்லாம அந்த செக் கண்டிப்பா பவுன்ஸ் ஆகும்யா. இப்ப என்னங்க பண்றது? என்ன யோசிக்கிறீங்க? இத பாருங்க, நான் சொல்றதுதான் நடக்க போகுது. உங்க பணம் சத்தியமா கைக்கு வராது. என்னங்க, வாங்கிக்கோங்க, தயங்காதீங்க, புடிங்க. இத புடிங்க, நீங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்கிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிங்களா? செய்றோம் சார். செய்றோம் சார்.
ஏன்டா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் பேசணும். அது புருஷன் முன்னாட்டினா அது ஒரு அளவுக்காவது அப்படி ஈக்குவலா இருக்கணும். எங்க 2 பேரும் தராசுல வச்சுன்னு வச்சுக்கோயேன், அது சரி சமமாவே இருக்காது. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆப்போசிட் இருக்கிற மாதிரி இருக்குறா. எதிர் துருவ மாதிரி தான் என்னத்த பண்ண முடியும்? மாப்பிள்ள, அவங்க கல்யாணம் நின்று போச்சேன்ற கோவத்தில் இருக்காங்கடா. அது மட்டும் இல்லாமல் பணம் வேற வரல, அந்த டென்ஷனில் வேற இருக்காங்க. கொஞ்ச நாள் போனால் எல்லாம் சரியாயிடும்டா மாப்பிள்ள, கவலைப்படாதடா. என்ன நியாயம்டா இது? இப்போ நானும் அதே டென்ஷனில் தானே இருக்கிறேன். அப்போ நான் மட்டும் கோவப்படக்கூடாதா? நான் கோவப்பட்டா மட்டும் தப்பு. ஏண்டா அதுக்காக எல்லாரும் கோவப்பட்டா பிரச்சனை சரியாயிருமாடா? இது குடும்பம் மாப்பிள்ள, யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான்டா சரியா வரும். நல்லா என்ன பார்த்து சொல்லு. நான் அட்ஜஸ்ட் பண்ணதே கிடையாதா? ஏய், அன்னைக்கு மண்டபத்தில் என்ன ஆச்சு? எத்தனை நானா போய் தாட்டு போட்டு ஏறினா? நான் பக்குவமாக தான் பேசினேன். யாரால பிரச்சனை வந்தது? தேவையில்லாம வந்தால் தான் வாய விட்டான். சரிடா, நான் கோவப்பட்டேன் வச்சுக்கோங்க. நேரத்துக்கு கோவப்பட்டேன், நம்ம பணத்துக்காக தானே கோவப்பட்டேன். சும்மா என்னையே சொல்லுங்க. சரி, இப்போ பணத்தை செட்டில் பண்ணுறா பிரச்சனைன்ற பட்சத்தில் அப்பா தான் பணம் தரேன்றாருல, அவர் என்ன வாங்கினா என்ன தப்புன்ற? அத்தையும் வேணாம்னு சொல்லுங்கிறானா? ஏன் எல்லாத்தையும் நானே பார்த்துறேன் சொல்லிட்டு அது எப்படி? அது மச்சி, நான் சீரியஸாக கேட்குறேன், புரியல. நீயே சொல்லு. அவனால பார்த்துக்க முடியுமா? அவங்க பார்த்துப்பாங்களாடா? இன்னும் 1000 2000 எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? இதை சொன்னா கோவம் வருது, சண்டை வருது. சண்டை வருதுன்னு தெரியுதுல்ல, அப்போ நீ தானடா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நல்லா இருக்குதுடா இது. எப்பா பார்த்தாலும் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணுமா? ஏன் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களாமா? பாத்தியா இப்பவும் நீ தான்டா கோவப்படுற. டேய், விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டான் மாப்பிள்ள. இந்த வாக்கியானெல்லாம் பேசுனீங்க. விட்டு குத்து போட்டுனா 2 பேருமே விட்டு குத்து போகணும். அது என்ன ஒருத்தர் மட்டும் விட்டு குத்து போடுது? செட்டாது மச்சி, சுமார் மச்சி. நீ போயிட்டுன்னு வச்சுக்கோயேன், நீ வேணா பாரு, பிரித்து விட்டு வர வழியே கிடையாது. டேய், என்னடா முட்டா பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? எனக்கு சரி, ஆமாண்டா, எனக்கு தான் புத்தி கெட்டு போயிடுச்சு. அப்படியே வச்சியோ. நான் சொல்றேன், இப்படியே போ. அதான்டா 2 பேருக்கு செட் ஆகுது. 2 பேரும் ஒன்றதுலாம் வாய்ப்பே கிடையாது. பிரிஞ்சுதான் போவோம் பாரு. டேய், அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா மாப்பிள்ள. நீ தயவு செஞ்சு இப்படிலாம் இனிமே பேசாத. நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் அவன் தோணுது. அப்படியா? சரி மாப்பிள்ள, நான் உங்க ரூட்டுக்கே வரேன்டா. ஏண்டா, நீயும் வேதாஜியும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ன்றப்ப திணறுவீங்கல்ல, அந்த நேரத்துலலாம் உங்களுக்குள்ள ஒரு டெஸ்ட் வச்சுப்பீங்கல்ல, அது மாதிரி இப்போ ஒரு டெஸ்ட் வைப்போம், அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம்டா. என்னடா பாக்குற? நீங்க எவ்வளவு அந்யோன்யமான ஜோடின்னு எனக்கு தெரியும்டா, அந்த கடவுளுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், நீ ஏன் ஏதாவது டெஸ்ட் வை, பாத்துருவோம். என்னடா பாக்குற? உண்மைதான்டா மாப்பிள்ள எப்பயும் ஜெயிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குடா. வைடா, ஏதாவது ஒரு டெஸ்ட் வை. டெஸ்ட் டெஸ்ட் தானே? ஆமா. இப்ப வைக்கிறோம் பாரு. இந்த பாரு, இப்போ இங்க மழை பெய்யணும் தான் டெஸ்ட். மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், ஒத்துக்கிறேன்டா. 2 பேரும் பிரிய மாட்டோம், ஒன்னாவே இருப்போம். பெய்யலன்னு வச்சுக்கோயேன், பிரிஞ்சிடும். நான் சொன்னதான் நடுங்கும். தான் டெஸ்ட். ஏய், முட்டாள் மாதிரி பேசாதடா. இந்த நேரத்துல எப்படிடா மழை பெய்யும்? ஏன்டா சம்பந்தம் இல்லாம பேசுற? இது உனக்கு எப்படி சம்பந்தமே இல்லாத வச்சுன்னு தோணுதோ, அதே மாதிரி நானும் வேதாஜியும் ஒன்னா வாழ்றது நடக்காத காரியம். ஏண்டா அதுக்காக இப்படியாடா சொல்லுவ? அப்படிதான்டா சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். பாத்தியாடா, நான் சொன்னேன்ல, உண்மை எப்பவுமே ஜெயிக்கும்டா. ஆமா, என்ன சொன்ன? வேதாஜி நீயும் பிரிஞ்சிருவீங்களா? ஏய், நீங்க பிரியறதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காத விஷயம்டா. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்துருச்சு, இனி நடக்கிறத பாடுறா. சும்மா பிரிஞ்சிருவான் வாழ மாட்டோன்னு புலம்பிக்கிட்டு இருக்காதடா.
அண்ணி சொல்லுங்க அண்ணி. என்ன தம்பி பிஸியா? அண்ணி ஒரு நிமிஷம் இருங்களா. அண்ணி சொல்லுங்க அண்ணி. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாப்பிள ஸ்பீக்கர்ல போடுறா. நீங்க சொல்லுங்க அண்ணி. வேதவள்ளி ஏன் தம்பி இப்படி இருக்கா? அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனா அவ உங்களை கஷ்டப்படுத்திட்டு நிம்மதியா இருக்கா. இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் அவளை அடக்கி வைங்க அடக்கி வைங்கன்னு. இப்ப பாருங்க உங்க பேச்ச கேட்காம எல்லாமே அவளையே பாத்துக்கிறேன்னு திமிரா சொல்றா. பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கறது சரிதான், ஆனா கொஞ்சம் தட்டி வைக்கணும். அப்பதான் அவங்க நாம சொல்றத கேட்பாங்க. இல்லனா தலை மேல ஏறி உட்கார்ந்துருவாங்க. லைன்ல இருக்கீங்களா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சரி அண்ணி. சரி. டேய் மாப்பிள என்னடா இப்படி ஏத்தி விடுறாங்க? ஆமா ஏத்தி விடுறாங்க. என்ன பத்துக்கு? ஆனா அவங்க என்னதான் ஏத்தி விட்டாலும் அவங்க சொல்றதுல கொஞ்சம் உண்மை இருக்குதுல்ல. டேய் நீ என்னடா இப்படி சொல்ற? என்ன இப்படி சொல்றாங்க? அவங்க கேட்டதாண்டா சொல்றாங்க. வேதாஜி பழைய மாதிரிலாம் இல்லை, மாறிட்டாங்க. அவங்க தான் ஏத்தி விடுறாங்கன்னா நீயும் அதுக்கேற்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடா, உனக்கு கிறுக்கு தாண்டா பிடிச்சிருக்கு. அதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுற. எனக்கு தானே? ஆமாண்டா, பின்ன அவங்க மேலேயே திருப்பி திருப்பி தப்பு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ அவங்கள புரிஞ்சுப்படா. அவ்வளவுதான்டா நான் சொல்லுவேன். நான் வரேன்டா. இனிமே உங்களுக்கும் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் அமைதியா இருந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. உங்களை யார் நாங்க வர சொன்னது? சொல்றேன்ல. வேண்டாம், வெளியில போங்க. போங்க. $30 லட்சம் கடன் இருக்கு. இந்த 10 நாளைக்குள்ள என்ன பண்றது? குடிச்சிருக்கீங்களா? ஆமா குடிச்சது. என்ன பதுக்கு? ஏங்க நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? திருந்த மாட்டீங்களா? நாத்துக்கு திருந்தணும் இல்ல? நான் தெரியாம கேக்குறேன். அப்படின்னா பெருசா தப்பு பண்ணிட்டது நீங்க பாத்தீங்கன்னா திருந்தணும்னு சொல்றீங்க.
நான் இன்னும் தினம் வீட்டுக்கு குஷ்டு வந்து கலாட்டா பண்ற மாதிரி திருத்த மாட்டீங்களா அப்படி கேக்குறீங்க? எப்படியோ போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? அதான் எனக்கு தெரியுமே உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு. நீங்க சொல்லிட்டு அப்படியே உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்களை பார்த்துக்கிறோம். உங்களே மேல அகறையில் தெரியல அப்படின்னு சும்மா அட்வைஸ் பண்ணுவீங்க, சும்மா தேவலாம் பேசினுக்கிறீங்க. இப்ப உடனே ஒன்றும் குடிக்கணுன்ற ஆசைலாம் ஒன்றும் குடியல. இந்த கருமத்தெல்லாம் எப்போ விட்டு தொலைணும்னு நினச்சேன். உங்களால் தான் இப்போ எனக்கு மனசு சரியில்லை. அதெல்லாம் என்ன பண்றேன்னு தெரியாம குடிச்சேன். அது மட்டும் கிடையாது, உங்களால தைரியமா பேசணும்ல. என்ன குடிச்சா தைரியம் வரும், அதனால தான் குடிச்சா ரொம்ப பெரிய தப்பு மாதிரி சொன்னுறீங்க. தப்பே இல்ல, தப்பே இல்ல. நீங்க இப்படியே குடிச்சு குடிச்சு வீணா போங்க. இப்ப நான் எதுவும் பேச தயாரா இல்ல. ஹலோ, உங்களே யார் இப்ப பேசணும்? நான் பேசணும். என் மனசுல இருக்கு, நான் உங்களாண்ட கேட்கணும், நீங்க பதில் சொல்லணும். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். இல்ல நான் உங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில தப்பே பண்ணது கிடையாதா? எல்லாம் கரெக்டா தான் பண்ணுவீங்களா? சின்ன தப்பு கூட பண்ணது கிடையாதா? வாங்க, நான் ஏதோ பணத்தை தொலைச்சிட்டேன், ஒத்துக்கிறேன். தெரியாம தானே பண்ண. ஏன் உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில சின்னதா பணத்துல தொலைச்சதே கிடையாதா? அதாவது பர்ஃபெக்டா இருப்பீங்களா நீங்க? இல்ல இல்ல, நான் ஒண்ணு மாதிரிலாம் கிடையாது, நான் எல்லாத்தையும் கரெக்ட், இது வரைக்கும் தொலைச்சது கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்லுங்க அப்படியே நீங்க சும்மா தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க. குடிச்சிட்டு வந்திருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்லணும், சொல்லிதான் ஆகணும்.